மதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே now குகுலி பவ ஹவுஸே எனக்கும் குறையாத மவுஸே ஒவ்வொரு இடங்களுக்கும் கருத்துகளுக்கும் படுசுகளுக்கும் பாவர்களுக்கும் குமரிகளுக்கும் லவுஸே. வணக்கம். நிறைய பேர் வந்து இந்த கூலியோடைய விமர்சனம் பண்ணுங்கள், கூலியை விமர்சனம் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. நான் பொதுவாக எந்த படத்தோடைய விமர்சனமும் செய்கிறதில்ல. ஒரு சில கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை பதிவு பண்ணுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதில் கூலி அப்படின்ற படத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த படம் வந்து யூஷுவலான ஒரு லோகேஷ் கனகராஜ் அவருடைய இயக்கத்தில் வரக்கூடிய எல்லா படமும் அதுதான் இருக்குது. அதாவது ஒரு மாதிரி ஒரு டார்க் டிஞ்சிலேயே தான் இருக்கும், ஒரு மாதிரி ஒரு எல்லோயிஷ் டிஞ்சில் இருக்கும், ஒரு ரெட்டிஷ் டிஞ்சில் இருக்கும். இருட்டு மனிதரத்தனம் சேருது, அவர் ஒரு இருட்டுன்னா இவரது வேறு மாதிரியான ஒரு இருட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அதே மாதிரி கொஞ்சம் நிறைய ஆட்கள் நிறைய இருப்பாங்க. முக்கியமாக வந்து ரத்தம், எங்கே பாரு ரத்தம். அதுவும் அந்த ரத்தம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எந்த அளவுக்கெல்லாம் கொடூரமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கெல்லாம் கொடூரம். இது போன படத்தில் இந்த அளவு கொடூரமாக இருந்தது, அப்போ இந்த படத்தில் இதை விட அதிகமாக கொடூரமாக இருக்கணும் அப்படின்றதில் ரத்தம் மட்டுமே குறிப்பாக வைத்து எடுக்கப்படக்கூடிய ஒரு படம் அப்படின்றது தான் இருக்கும். சரி, இந்த படத்தில் வந்து நான் நிறைய விஷயங்கள் கதையெல்லாம் சொல்கிறதுக்கு நான் இது பண்ணல. எனக்கு ஒரு சில சந்தேகங்கள், அந்த சந்தேகங்கள் உங்களுக்கு யாருக்காவது அதுக்கு ஒரு விடை தெரிந்தது அப்படின்னா நீங்கள் அந்த கமெண்ட்ஸில் வந்து எனக்கு பதிலாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தவங்களும் பார்த்தா அவங்களுக்கும் அந்த புரிஞ்சிடும். ஸோ இதில் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து ஒரு நாகார்ஜுனா, அவர் தான் வந்து அந்த விசாகப்பட்டினம் போர்ட் அவர் வந்து அவருடைய கண்ட்ரோலில் வைத்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு மாஃபியா டான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு மாஃபியா டானு ஒரு ஆரம்ப காலம் கூட இல்லை, அப்பயே ஒரு மாஃபியா டானாக தான் இருக்கிறார். அவருக்கு வந்து பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இல்லைன்னா ஒரு விஷயம்னா அது வந்து எதாச்சியாக நடந்த ஒரு அடித்தடியில் ஒரு 22 பாடி ஏதோ அவர் வந்து இம்மிடியட்டாக அதை கிளியர் பண்ணணும்னுவார். இது ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் என்ன எனக்கு ஒரு கேள்வினா, அவருடைய பிஸ்னஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடத்தல். அப்படின்னா அந்த என்ன கடத்தல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா லக்ஸூரியஸ் வாட்ச் அப்படின்றாங்க. ஆனால் உண்மையிலே என்னென்னா ஹார்ட், ஒரு பீப்புள் கிட்ட இருந்து ஹார்ட்டை வந்து இது பண்ணிவிட்டு அந்த ஹார்ட்டை தான் வந்து அவங்க வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக ஹார்ட்டை எடுத்துகிட்டு அவங்கள கில் பண்ணிடுது. அப்போ அந்த பாடியெல்லாம் என்ன பண்ணாங்க? அப்போ அந்த பாடியெல்லாம் ஏதாவது பண்ணியிருக்கணும்ல. இப்போ அதெல்லாம் எல்லாமே திடீர்னு 22 பேரை பண்ணிட்டோம், நான் கொலை பண்ணிட்டேன், இந்த பாடி எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது? எங்க அப்படியேப்பட்ட மாஃபியா டானுக்கு ஒரு 22 பாடி டிஸ்போஸ் பண்ண பெரிய விஷயமா அப்படின்னு அது ஒரு கேள்வி. அதுக்கு அடுத்தது இன்னொன்று ஒரு பெரிய ஒரு டவுட்டாக என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவர் கூடயே ஒருத்தர் இருக்கிறார், இந்த தயாளன், அதாவது அந்த ஷோபின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மலையாள ஆக்டரு. அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக இருக்கார், அவரும் அவர் ஒய்ஃபும். இவங்க வந்து அதிலிருந்து ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன் மாதிரி வராங்க இவரை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு, இவரை பிடிக்கிறதுக்கு. ஒரு 8 வருஷம் தான். அந்த 8 வருஷ கேப்பில் பார்த்தீங்கன்னா இவர் பயங்கர வயசானவர் மாதிரி இருக்கிறார். அது 8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்ல முடியெல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் 8 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆளே வந்து என்னவோ தாத்தா மாதிரி ஒரு வயசான ஒரு கெட்டப்புக்கு வந்துடுது. ஆனால் அவங்க ஒய்ஃபு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படியே இருக்கிறாங்கன்னா, அந்த ஒய்ஃபு நாகார்ஜுனோட பையன் கூட ஒரு லவ் அஃபேர் அப்படின்ற மாதிரி வருது. ஏன் இவருக்கு இவ்வளோ ஒரு ஏஜ் கேப் அப்படின்னு எனக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இது என்ன அப்படின்ற கான்செப்ட்ன்றது எனக்கு புரியல. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நாகார்ஜுனா வந்து எப்பவுமே ஒரு சொல்கிறாரு, ரஜினி சாரை பார்க்கும்போது சொல்கிறாரு, நாகார்ஜுன சார் இந்த மாதிரி உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னா என்னென்னா, அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 17-18 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 16 வயசு மாதிரி இருக்கும். அந்த வயசு இருக்கும்போது ரஜினி சார் வந்து அவங்களோட நாகார்ஜுனாவோடைய அப்பாவை வந்து சாவடிக்கிறார். இதை வந்து அவர் பார்த்துருக்கார். அப்போ அவருக்கு இது அந்த முகம் அப்படியே அவர் மனசில் நின்று இருக்குது. ஆனால் இவருக்கு கண்டுபிடிக்க முடியல. இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஆகுது. இவருடைய பொண்ணு தான் வந்து இப்போ இன்றைக்கி வளர்ந்து ஒரு 29 வயசில் ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க, ரஜினி சாரோடைய பொண்ணு ஸ்ருதி ஹாசன் அப்படின்னு. ஆனால் இவர் நாகார்ஜுனா அப்போ வந்து இந்த வயசுலேருந்து அவருடைய பையன் வளர்ந்து அவர் வந்து ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ஆகிட்டார். அவருடைய பையன் தான் இப்போ ஷோபின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுடைய ஒய்ஃபை அவர் தான் லவ் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு தெரியாது, இல்லை அது ஒரு ஒய்ஃபுன்னு தெரியாது, ஆனால் லவ் பண்ணுறாரு.
எப்படி இந்த ஏஜ் கேப் எப்படி மேட்சிங்னு புரியல. சரி, அது அது விட்டுடுங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நமக்கு, அது விட்டுடுங்க. ஷோபின் ஷோபின் இந்த நாகார்ஜுனா சாரோடைய பையனுக்கு இதிலலாம் ஈடுபாடே இல்லை. இந்த கடத்தல், ஸ்மக்லிங்கு இதிலெல்லாம் ஈடுபாடு இல்லாதனால அவருக்கு ஏகப்பட்ட க்ரோஸ் 4000 கோடிக்கு மேலே சொத்து இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு கஸ்டம் ஆஃபீஸராக இருக்கார். ஆனால் கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது நிறைய ஒரு 2-3 சீனில் என்ன பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து அடுத்தவங்க காதில் ஏதோ சொல்லுவார். அவர் காதில் சொன்னோன்னே இவங்க போயிட்டு அந்த ஆளை தேடி வந்து அந்த ஆளை சாவடிச்சிடுவாங்க. அதாவது போலீஸாக யார் இங்கே பதுங்கி இருக்காங்க அப்படின்றத அவர் வந்து சொல்லுவார் மறைமுகமாக போயிட்டு. இந்த மாதிரி ஒருத்தர் இங்கே வந்து ஒரு ஸ்பையாக இங்கே இருக்கிறாரு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உருண்டு தயாளன் போயிட்டு அவர் ஸ்பைன்றத ஏங்க ஃபஸ்ட்டு இவருக்கு வந்து அதில் உடன்பாடே இல்லை. உடன்பாடு இல்லாதவர் என்ன பண்ணணும்? ஏன் இதை போய் ஒருத்தரை காட்டி கொடுக்கணும்? எனக்கு அது புரியாத ஒரு கான்செப்டாக இருக்குது. சரி, அதை விட்டுடுவோம். அடுத்த இதுக்கு வருவோன்னா, இந்த ஷோபின் அப்படின்றவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு இல்லை. ஆனால் பெரிய நம்ம நினைக்கிற மாதிரி அவர் வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸில் எக்ஸ்பர்ட்டோ அடித்தடியில் எக்ஸ்பர்ட்டோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏமாந்தவங்க யாரோ அந்த ஏமாந்தவங்கள அவர் இஷ்டத்துக்கு வெட்டுவார், குத்துவார், சுட்டு தள்ளுவார். இதுதான் அவருடைய இது. அவருக்கு ஒரு டீம் இருந்தால் இதை பண்ணுவார். ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, ஸ்ருதிஹாசனை வந்து கடத்திட்டு போயிடுறாரு. அதை கடத்திட்டு போனவர்கிட்ட இருந்து ரஜினி சார் அவருடைய ஆட்களை வைத்து கொண்டு அவர்களை வந்து ரிகவர் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அதை வந்து அவரை துரத்தின்னு வந்து அவங்க வந்து ஏங்க அப்படின்னா இவர் ரஜினி சார் கிட்ட இருக்கிற ஆளுகள்லாம் டம்மி பீஸுங்களா? ஒரு அந்த ஆளை கூட அடிக்க கூட முடியாத ஆளுங்க என்ன இவருக்கு பக்கபலம்? ஏன்னா இவர் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங் மேனை தான் நான் ஒத்துக்கிறேன். இவர் மார்ஷியல் ஆர்ட்ஸும் கிடையாது, ஃபைட்டிங்கும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் இது எப்படி ஒரு நமக்கு படத்தில் காமிக்கிறாங்கன்னா, அவரை பார்த்து பார்த்து அப்படியே பயந்து பயந்து போகிற மாதிரி. இந்த நம்ம நிறைய இங்கிலீஷ் படத்துலலாம் பார்ப்போம் இல்லையா, வில்லன் வந்து எப்படி வந்தாலும் திடீர்னு இப்படி வருவார், அப்படி வருவார், வில்லங்கிட்டேருந்து எப்படி தப்பிச்சு போவார். நம்ம இதில் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம தசாவதாரம் அந்த ஃபாரின் கமல் இருப்பார். அந்த தசரதம் அவர் ஃபாரின் கமல் வந்து அவர் லெவல் ரேஞ்சே வேறு. எப்படியா இருந்தாலும் எங்கே இருந்தாலும் குச்சி வர்றார், அது வேறு ஸ்டைல். அது வந்து பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இவருடைய பவர் எப்படி இருக்குது. அவர்கிட்ட தப்பிச்சு போகிறோன்னா அது போகிறாங்க. இவருக்கு வந்து செயின் கையையும் கழுத்தையும் செயின் போர்டு கட்டிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்பயும் இவங்களை துரத்தின்னு வராரு. ஆனால் அவங்ககிட்டேருந்து இவங்க தப்பிக்க முடியல. அவரை வந்து சமாளிக்கவும் முடியல. சமாளிக்க முடியாத ஒரு டம்மி பீஸுங்களை ஏன் இவர் அவங்கள பாதுகாப்பாக அமைச்சாருன்றதும் எனக்கு ஒரு புரியாத விஷயமா இருக்குது. அடுத்து இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னா, எதனால் இவர் இந்த ஷோபின் வந்து சத்யராஜை வந்து அவர் சாவடிச்சார் அப்படின்றதும் புரியல. சரி, அது மேபி ஏன்னா இந்த விஷயத்தை வெளியே சொல்லிடுவார். அதாவது இவங்க ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் கட்டத்தை எல்லாம் பண்ணுறாங்க, வெளியே இது பண்ணுறாங்க, இல்லை இவர் கடத்தல் பண்ணுறாரு, அந்த இவர் தனியாக அமௌண்ட்டை பதுக்குறாரு, அதை வெளியே சொல்லிடுவாங்கன்றதுனால அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு சத்யராஜ் அவங்க வந்து ஒரு இது வச்சுருப்பாங்க, ஒரு சேர். அந்த சேர் என்னன்னா மொபைல் ரிமோட் வரைய மாதிரி. அந்த சேரில் வச்சிங்கன்னா அப்படியே எரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. இந்த தயாளனை நாகார்ஜுனா வந்து சாவடிச்சிடுறார். இவர் தாங்க ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷனில் இருக்கிற போலீஸு, 8 வருஷமாக என் கூட இருக்கிறார், நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சாவடிச்சிட்டு அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு என்ன ரஜினி சார்கிட்டையும் ஸ்ருதி அவங்ககிட்டையும் கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டு இது பண்ணுங்கள், கமிஷனர் ஆஃபீஸ்க்கு எதிரில் இருக்கிற மிலிட்ரி மயான பூமி இருக்குது, அதில் போயிட்டு புதைச்சிடுங்க, அவங்க போலீஸ்க்கு இவனுக்கு தெரியாமல் தேடணுன்றான். எங்கே அப்படியே நான் நேராக இந்த சேர்லேயே உட்கார வச்சு எரிச்சா பாடியே தெரியாமல் போக போகுது. இதுக்கு ஏன் அங்கே கொடுத்து இவ்வளோ இது பண்ணாங்கன்றதும் இது ஒரு புரியாத ஒரு கதையாகவே இருக்குது. அடுத்தபடியாக பார்க்கணும் அப்படின்னா, இவருக்குடைய அவர் இந்த உபேந்திரா அப்படின்னு ஒரு கேரக்டர், அவர் எதுக்குன்னே புரியல. அவர் ஒரு எண்ணத்துக்காக அவர் உபேந்திரா அந்த கேரக்டரு. அதே மாதிரி அமீர் கான் அப்படின்றவர், அவர் என்னத்துக்கு அங்கே இருக்கிறாரு, திடீர்னு அவர்கிட்ட போகிறாங்க. அவர் என்னடானா, நீ வந்து சூப்பர் மேனு, நீ தான் வந்து ஒரு அப்படியே என்ன கூலிகளுடைய அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டு, நீ தான் தலைவன், நீ தான் சூப்பரான தலைவன் அப்படின்னு அவர் என்ன எதை ஒரு ஃப்ளாஷ்பேக்கு அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் அந்த ஃப்ளாஷ்பேக்காக இதாக இருக்கா அப்படின்னா, ஃப்ளாஷ்பேக் வந்து பேச்சிலேயே தான் போகுது, சும்மா கொஞ்சம் நடுவில் ஒரு இதை காமிக்கிறாங்க. ஏன் இந்த இதை இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த அமீர் கானுக்கு அந்த இடத்துல எதுக்காக அமீர் கான் கிட்ட அங்கே கூப்பிட்டுட்டு போனாங்க அப்படின்றது முதல் கேள்வி. அப்புறம் அவர் வந்து என்ன நாயை கூப்பிட்டு வர்றாரு, அங்கே இருக்கிறவங்களெல்லாம் சுட்டு தள்ளுறாரு. அதுக்கப்புறம் இவங்களை எதுவுமே பண்ணலை, என்ன காரணம், எதுக்காக அங்கே கூப்பிட்டு போனாங்க அப்படின்ற புரியல. ஏன் ஒரு இது அப்படின்னா அவர் இங்கே நேராக வந்திருக்கணும். அந்த மாதிரி நிறைய கேள்விகள்.
இன்னொன்று என்ன அப்படின்னால், சின்ஸ் இது எல்லாருமே இதில் இருக்கணும் அப்படின்றதுனால நிறைய கேரக்டர்ஸை போட்ட மாதிரியான ஒரு படமாக இருக்குது. முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். இதில் வந்து சத்யராஜ் சாவடிக்கும் போது அவர் சொல்லுவார், என்னை சாவடிச்சிடாத, சாவடிக்கச்சேன்னா என்ன இது இயற்கையான மரணம் மாதிரி பாரு, இல்லைன்னா இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அவர்கிட்ட நீ ஒரு விஷயத்த சொல்லு, பவர் ஹவுஸ்ன்னு மட்டும் சொல்லு. நீங்கள் பவர் ஹவுஸுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், என்ன லிங்க்கு, வாட் இஸ் அ கோட் வேர்டு, இது ஏதாவது லிங்க் இருக்குதா? ஒன்றும் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச ஒரே லிங்க் என்ன காமிக்கிறாங்க, பவர் ஹவுஸ்னு ஒரு பாட்டில் ஒன்று இருக்குது, அந்த பாட்டிலே ஒரு குடிக்கிறார், அவ்வளோதான். ஸோ ஆன் த ஹோல் மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேள்விகளாக இருக்குது. இப்போ இந்த கேள்விகளால் இல்லாமல் ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னா ஒரு படத்தை போய் பார்த்துட்டு வரலாம். பட் ஆனால் பொதுவாக எல்லாரும் சொல்கிற அளவுக்கு அந்த ஒரு ஹைப்புக்கு இருக்குதா அந்த படம்? கண்டிப்பாக இல்லை அப்படின்றது தான் என்னுடைய பதிவாக நான் சொல்லணும். நன்றி, வணக்கம்.